சிகாகோல அந்த சர்வமத சபையில சகோதர சகோதரிகளேன்னு சொன்ன ஒரே ஆள் விவேகானந்தர் இல்ல. கிட்டத்தட்ட 11 பேர் என்னமோ சொல்லியிருக்காங்க சகோதர சகோதரிகளேன்னு. அவைகள் வார்த்தைகளாக இருந்தன, ஒரே ஒரு நபரிடமிருந்து தான் அது உணர்வாக வெளியே வந்தது. அது அப்படியே ரிசீவ் பண்றாங்க. எதிர எல்லாருக்கும் உள்ள ஆடுது, என்னடா ஏதோ சொல்றானே அப்படின்னு. ஒரு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அது எப்படி போய் நிற்கும்? அது அப்ப எவ்வளவு உணர்வுபூர்வமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிற. அவருக்கு தெரியுது அந்த நேர நெருக்கடி. அவருடைய ஆயுட்காலம் மட்டுமல்ல, அந்த இடத்துல அவருக்கு எவ்வளவு நேரம் இருக்குங்கிறது தெரியும். ஆரம்பிக்கும் போது எப்படி கொண்டு போறார்? நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்றார். நன்றி சொல்லும் போது ஒரு புள்ளி வைக்கிறார். யார் நன்றி சொல்றா தெரியுமா உனக்கு? நான் ஒரு சன்னியாசி, ஏதோ காவி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், நான் விவேகானந்தர், ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படி சொல்ல. உலகின் மிக பழமையான மிக நீண்ட துறவிகளை கொண்ட தேசத்தின் சார்பாக நன்றி சொல்கிறேன். ஒரு தேங்க்ஸ் கிவிங்ல, ஒரு நன்றி பாராட்டுதல்ல நான் யாரு அப்படின்னு இந்த தன்னுடைய பெரியவர்களை சாமி கும்பிடும், பெரியவர்கள்ட்ட கும்பிடும் போது அபிவாதையே அப்படின்னு சொல்லி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. நான் யாரு, என்னுடைய கோத்திரம் என்ன, என்னுடைய குலம் என்ன, என்னுடைய தகப்பனார் என்ன, என்னுடைய குருநாதர் யாரு, என்னுடைய என்னென்ன சோ சர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குருட்ட சொல்லிட்டு கால் விடுவாங்க. முதல் 4 வரியில விவேகானந்தர் அபிவாதையே சொல்றாரு. நான் யார் தெரியுமா அப்படின்றார். நான் யார் தெரியுமா அப்படின்ற. வெறும் விவேகானந்தர்டா, ஒரு சன்னியாசியலடா, உலகின் மிக நீண்ட மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க துறவிகளின் தேசம். நாகரிகம், பணக்கார நாடு, பெரிய நாடு சொல்லிருக்கலாம்ல. மதத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படிங்கிற அந்த கடைசியில் அங்க ஒரு வரியில் இருக்கு பாருங்க. சமயத்தை உணர்வதே அறிவின் ஆதாரமாக விளங்க வேண்டும். அது மதப்பெரியவர்களுடைய கூட்டம். மதப்பெரியவர்கள் தத்துவ அறிவியலாளர்களாக இருந்திருப்பார்கள், தத்துவ ஞானிகளாக கூட இருந்திருக்கலாம். தத்துவ துறவியாக வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்றார். பீக் ஆஃப் மென்டல் மெச்சூரிசம், அது உச்சம். அது முதல் வரியில சொல்றார். அப்பேற்பட்ட பாரம்பரியம் மிக்க மிக நீண்ட துறவிகளோட தேசத்தில் வந்திருக்கிறேன். ஒரு 4 நன்றி சொல்றார். ஒன்னொன்னும் எல்லா மதத்தோடைய தலைவர்களும் இருக்கிறாங்க. இந்து மதத்திலேயே வேற வேற பிரிவை சேர்ந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. முதல் நன்றி சொல்லியாச்சு. வந்திருக்கவங்க பூரா மத தலைவர்கள். நீ எல்லாம் சின்ன பையனடா அப்படின்னு சொல்லக்கூடாது, நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா அவனுக்கு புரிய வைக்கணும். முதல் நன்றி சொன்னாரு. 2வது நன்றி சொன்னாரு, உலகத்தின் மதங்களுக்கெல்லாம் தாய் மதத்தின் நாட்டிலிருந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், அவர்கள் சார்பாக நன்றி சொல்கிறேன். ஒரே வரி, உலக மதங்களுக்கெல்லாம் தாய் மதம். இதை விட ஒரு பெருமைய அடக்கத்தோடு எப்படி சொல்ல முடியும்? மூத்த மதம்னு சொல்லியிருக்கலாம், முதல் மதம்னு சொல்லியிருக்கலாம், இன்றும் உயிரோடு இருக்கும் மதம்னு சொல்லியிருக்கலாம். தாய் மதம்னு சொன்ன எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்கிற மதம், எல்லா மதங்களையும் பிள்ளைகளாக கருதுகிற மதம். அடுத்த வரியில் அது சொல்றார். வெறும் மதம் இல்ல, வெறும் இசம் இல்ல, வெறும் கொள்கை அல்ல, அந்த மதத்திலேயே அடிப்படை ரத்தத்தில் ஊறியது தாய்மை. உலக மதங்களின் தாய் மதம். அந்த மதத்தின் சார்பாக நன்றி கூறுகிறேன். அடுத்தவர் இன்னும் அழகா சொல்றார். நான் வியந்துகிட்டே போறேன். I thank in the name of millions and millions of Hindu people of all classes and all sects. கோடிக்கணக்கான இந்து மக்களின் சார்பாக. எப்பேற்பட்ட இந்து மக்கள்? பல்வேறு பிரிவுகளாக, பல்வேறு கிளைகளாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்து மக்களின் சார்பாக நன்றி சொல்கிறேன். முதல்ல துறவி எப்படி அந்த புரோட்டோகால் எடுத்து வர்றார் பாருங்க. அதன் பிறகு உலக மதங்களுக்கெல்லாம் தாய் மதம். அப்புறம் ரிவீல் பண்றார். என்ன மதம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல்ல, இந்து மதம், நோ கன்ஃபியூஷன், இந்து மதம்.
நாளைக்கு வந்து எந்த மதம் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? தாய் மதம்னா அது ஒரு மதம், அடுத்த வரைக்கும் வரார், அது இந்து மதம். அந்த இந்து மதம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க இந்து மதம்னு ஒண்ணு கிடையாது, இந்தியான்னு ஒண்ணு கிடையாது. உலகத்தோட மூத்த துறவிகள் இவங்க தான் சர்டிஃபை பண்ணணும். ஏன்னா அவங்கள்ட்ட பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கல நம்ம. விவேகானந்தர் சொல்றாருங்க 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க, பல்வேறு பிரிவுகளாகவும் பல்வேறு கிளைகளாகவும் விரிந்து கிடக்கிற கோடிக்கணக்கான மக்கள் கொண்ட இந்து மதத்தின் சார்பாக என்றார். அத்தனை பிரிவுகள் இங்கு உண்டு, அத்தனை கிளைகள் உண்டு என்று அங்கீகரிக்கிறார். அவருக்கு தெரியும் பிரிவு என்பது வேறு, பிளவு என்பது வேறு என்று விவேகானந்தருக்கு தெரியும். நிறைய இருக்கிறாங்க. ராமகிருஷ்ண மடம் இருக்கிறது, விவேகானந்த கேந்திரம் இருக்கிறது, அதுல வேலூர் மடம் இருக்கிறது, நிறைய, எல்லாமே ஒரே பணி, இறை பணி, மக்கள் பணி. இது பிரிவு, பிளவு அல்ல. வேற ஒரு இடத்துல சொல்றார், இந்துக்களுக்குள்ள இவ்வளவு பிளவு இருக்குதே, சமயங்களே 6-7 சொல்றாங்களே. ஒருத்தர் சாமியை கும்பிடுறார், ஒருத்தர் சூரியனை கும்பிடுறார், ஒருத்தர் இந்தனை கும்பிடுறார், ஒருத்தர் திருமாலை கும்பிடுறார், ஒருத்தர் பிள்ளையாரை கும்பிடுறார், ஒருத்தர் முருகனை கும்பிடுறார். என்னப்பா ஆளுக்கு ஒரு மதமாப்பா அப்படின்ற? ஆமான்றார். என்னுடைய மதம் ஒவ்வொரு தனிநபரும் ஒரு தனி மதம் என்று உணரும் வரை பிரிய முறை எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒவ்வொரு தனிநபரும் ஒரு தனி மதம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா மதத்துக்கான அவருடைய கோட்பாடு வேறு, வெறும் சாமி கும்பிடுவது அல்ல. முதல் வரியில் எவ்வளவு அழகா போட்டிருக்கோம், என் குழந்தை சேற்றையும் புழுதியையும் பூசிக்கொண்டிருந்தால் அதை கழுவி மடி மீது அமர்த்தி கொள்வது என் கடமை அல்லவான்னு அம்மா சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்னை சொல்லி கொடுக்கிற வார்த்தை. என் பிள்ளை புழுதியோட வந்து நிக்குது, சேரோட வந்து நிக்குது, விட்டுற முடியுமா? அது என்னுடைய பிள்ளை இல்லையா? அதை குளிப்பாட்டி அழகுபடுத்தி அப்படியே இருந்தா கூட, அழுக்கோடு இருந்தா கூட என் மடியில உட்கார வச்சிருப்பேன். அதுதான் அன்னையுடைய வாக்கு, அதுதான் இந்த இந்து மதத்துடைய வாக்கு. எவ்வளவு தூரம் இந்து மதத்தை இழிவுபடுத்தினால் கூட அந்த மடம் அதே தாயுள்ளத்தோடு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும். என்னுடைய பிள்ளை, அறியாத பிள்ளை, நீ சொல்றா அப்படின்னு சாதாரண உட்கார்ந்து. இந்த சகிப்புத்தன்மை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? அதையும் அடுத்த வரி சொல்றார். இந்த கேள்வி நான் கேட்கிறேன் பத்தில, சகிப்புத்தன்மை பார்க்க முடியுமான்றோம்ல, அதையும் சொல்றார். I am proud to belong to a religion which has taught the world both tolerance and universal acceptance. நான் எந்த மதத்துல வந்திருக்கேன், அந்த மதத்தோட பேரை சொன்னேன், அந்த மதத்தோட குணத்தை சொல்ல வேண்டாமா? துறவிகள் கொண்டது, பழமையானது, இந்து மதம். அப்புறம் அதோட கேரக்டர் சொல்ல வேண்டாமா? இந்து மதம் எந்த மதம் தெரியுமா? ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சகிப்புத்தன்மையை சொல்லிக் கொடுத்த மதம் இந்து மதம். I am proud to belong to a religion which has taught the world, உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்ததுன்றார். எங்க உட்கார்ந்துட்டு சார்? ராமகிருஷ்ண மடத்திலையா? விவேகானந்தர் இல்லத்திலையா? சிக்காகோல அமெரிக்கால பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களும் மற்ற அத்தனை சமயத்தவர்களும் இருக்கக்கூடிய சபையில, சர்வ மத சபையில உனக்கு சகிப்புத்தன்மையை சொல்லிக் கொடுத்த மதம் என்னுடைய மதம் சொன்னார். சாத்தியமா இது? கற்பனை பண்ண முடியுமா? முரளி சார் சொன்னாங்க, சாமி கிட்ட பாண்டேக்கு நிறைய சக்தி கொடுக்கணும், நீங்கள்லாம் தான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், பாண்டேக்கு நிறைய சக்தி தேவைப்படுது, நாமெல்லாம் வேற மாதிரி முயற்சி பண்றோம் இந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கு. பாண்டே சண்டை போட்டு அந்த முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம சார்பா அவர் சண்டை போட்டு இருக்காரு, அவருக்கு நிறைய சக்தி வேணும் அப்படின்னார். முரளி சார் சொல்றதுக்கு ரொம்ப முன்னாடியே எனக்கு அதுக்கான பாடத்தை சாமி சொல்லிட்டாங்க. உள்ள நான் மடத்தில் ஒவ்வொரு இடமா சுத்தி காட்டுறாங்க. அப்ப சிலை உருவத்தில் பல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. மற்றெல்லாம் இவங்களுக்கு தெரியும்ல சொல்லிட்டே வர்றாங்க. ஒரு இடத்துல சாமி என்னை கூட்டு நிப்பாட்டினாங்க. இது பார்த்தீங்களா? என்ன? ஒரு விவேகானந்தர், 3 குரங்குகள். விவேகானந்தர் கையில குச்சியோடு நிற்கிறார். குரங்குகள் தெரித்து ஓடுகின்றன. இது என்ன சம்பவம்? அது ஒரு குரங்கு வெறிபிடித்த நிலையில் விவேகானந்தரை துரத்துகிறது.
அவருக்கு ஒரு அச்சம். விலங்கு நம்மலாம் சொன்னா புரியாது, அதுக்கு ஞானமும் தத்துவம்லாம் கிடையாது. நான் யார் தெரியுமா, விவேகானந்தர் வீரத்துறவின்னு சொன்னா அது தெரியாது. அது துரத்துது, ஓடுறார். 2 குரங்கு ஓடுறார், 3 குரங்கு ஓடுறார், ஓடிட்டே இருக்கிறார். எதிர ஒருத்தர் வந்து, ஹேய் எங்க ஓடுற, டக்குன்னு ஒரு சாமியார் திடீர்னு அந்த இடத்துல பிரத்யட்சம் வர்றார். நிறுத்து, நில்லு அப்படின்றார். அப்படியே பார்த்து நிற்கிறார். என்னாச்சு? தீமையை எதிர்கொள் அப்படின்றார். விவேகானந்தர் அப்படியே திரும்பி நிற்கிறார். 10-15 குரங்கள் ஓடி துரத்தி வருது. ஒரு விவேகானந்தர் கையெடுக்கல, கல்லெடுக்கல, கம்பெடுக்கல, திரும்பி பார்க்கிறார். அத்தனை குரங்களும் பிரேக் போட்டு நிக்குது. அப்படி ஒரே ஒரு பார்வை, அத்தனை குரங்கும் அப்படி அப்ஸ்கேண்ட் ரிவர்ஸ்ல ஓடு. துரத்தி கொண்டே இருந்தால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஓடுவதை நிறுத்தி திரும்பி பார்த்தால் துரத்தியவர்கள் காணாமல் போவார்கள். நமக்கு வேற பெரிய தத்துவம் இல்லை, இங்கதான் இருக்குது. நம்ம ஒண்ணுமே செய்யல, துரத்துறவங்கள்ட்ட திரும்பி பார்த்து, என்ன பாஸ் வாங்க, என்ன தத்துவம் சொல்ல போறீங்க, வாங்க பேசுவோம். நீங்க என்ன சொல்றீங்க, எங்க மதம் என்ன சொல்லுது, பேசுவோம் வாங்க, அவ்வளவுதான். நம்ம சண்டை எல்லாம் போடல, யாரையும் நம்ம வம்புக்குள்ள அழுக்கிறோம். அவர்கள் வம்போடு வரும்போது கூட நம்ம அன்போடு நிக்கிறோம். வாங்க சொல்லுங்க, உங்க கதையை சொல்லுங்க. அதுக்கு மேல கதை சொல்ல முடியாதுல்ல. நான் 100 கேள்வி கேட்பேன்ல, எந்த கதை சொன்னா 10 கேள்வி கேட்டுருவேன்ல. நான் சொல்லல இவ்வளவும். எனக்கு யார் தத்துவம்? எனக்கு வேதம் சொல்லி இருக்கிறது, என்னுடைய மதம் சொல்லி இருக்கிறது, என்னுடைய விவேகானந்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். எனக்கு சொல்லுவேன்ல, உலகத்துக்கெல்லாம் சகிப்புத்தன்மையை சொல்லி கொடுத்த மதம் என்று அந்த இடத்தில் சொல்கிறார். இன்று நமக்கு சகிப்புத்தன்மையை சிலர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சகிப்புத்தன்மையே இல்லை. ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்தால் இந்த கதி. சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, சகிப்புத்தன்மையில கூட அவர் சரி தப்புங்கிற சென்ஸ் வந்துருது. நீ சரியில்லை, நான் உன்னை சகிச்சுக்கிறேன் அப்படின்னா, டாலரன்ஸ் அப்படின்னாலே, சகித்துக் கொள்வது அப்படின்னாலே ஒரு சமரசமும் சேர்ந்து வந்துடுது. அதுக்கு அடுத்த வார்த்தை போடுறாரு, உலகத்துக்கு சகிப்புத்தன்மையை சொல்லி கொடுத்த மதம் அண்ட் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அப்படின்றார். உலகத்துக்கு, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை சொல்லி கொடுத்த மதம். வெறும் சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, அதை ஏத்துக்கிறேன். எனக்குள்ள 1000 பாகுபாடு, என்னுடைய 5 விரல்கள் ஒன்று போல் இருப்பதில்லை, என்னுடைய அண்ணன் தம்பி ஒன்று போல் இருப்பதில்லை, எனக்குள் 1000 முரண். ஒரே தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த 5 பிள்ளைகள் 5 திசைகளாக இருப்பார்கள். அதை நான் புரிந்து கொள்கிறேன். வேறு வேறு மதம், வேறு வேறு வழிபாட்டு முறை, வேறு வேறு நாடு, முழுமையாக புரிந்து கொள்கிறேன். சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, உங்களை நீங்களாகவே ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அங்க ஒரு இடத்துல பிரச்சனையே வருது. ரிலிஜியஸ் கான்ஃபிளிக்ட் எங்க வருது? என் மதம் பெருசா உன் மதம் பெருசான்னு வரும்போது சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. எனக்கு என் மதம் பெருசு, உனக்கு ஓ மதம் பெருசுன்னா முடிஞ்சு வச்சுக்காது. இந்த யூனிவர்சல் அக்செப்டன்ஸை, இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை, ஒட்டுமொத்த உலகத்தையும் உலகமாகவே ஏற்றுக்கொள்ளும் தன்மையை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த மதம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். எப்பேற்பட்ட வரி பாருங்க. We accept all religions as true. உலகத்தில் எந்த மதமும் சொல்லாத வார்த்தை நண்பர்களே, எந்த மதமும் சொல்லாத வார்த்தை, எந்த மத தலைவரும் சொல்லாத வார்த்தை. We accept all religions as true. கிறிஸ்தவம், இஸ்லாம், ஜைனம், பௌத்தம் அத்தனையும் சரி, அத்தனையும் உண்மை, அத்தனையும் ஏற்கிறேன் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த மதம் இந்து மதம். கற்பனை பண்ண முடியுமா இத? எல்லா மதமும் உண்மை என்று சொல்கிறார். வழக்கமா ஒரு துறவிகள் என்ன சொல்லுவாங்க, நான் தான் சரி நீ தப்பு அப்படிதான் சொல்லுவோம். எவ்வளவு நான் சரி நீயும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சரி நான் தவறு இல்லை, நானும் சரி. அதை புரிஞ்சுக்கோ. நீ சரி என்பதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எனக்கு இருக்கிறது, நான் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்வி வைக்கிறார். விவேகானந்தர் மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை பார்க்க முடியுமான்னு யோசிக்கிறேன். அடுத்த வரிகள் பாருங்க. I am proud to belong to a nation. முதல்ல வந்து ஒரு பாரம்பரியத்தை சொல்கிறார், அதன் பிறகு ஒரு மதத்தை சொல்கிறார், அதன் பிறகு அந்த மதத்தின் பெயரை சொல்கிறார், அதன் பிறகு அந்த மதத்தின் குணத்தை சொல்கிறார்,
அதன் பிறகு இவ்வளவு நல்ல விஷயங்கள் கொண்ட இடம் எந்த இடமா இருக்கும் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். யாரா அது வேற மாதிரி சைஸா பேசுறாரு, எந்த ஊருக்காரனா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது என் நாட்டை சொல்றேன்னு கிளம்புறாரு. I am proud to belong to a nation which has sheltered the persecuted and refugees of all religions and all nations of earth. இன்னைக்கு நாம் பேசுகிறோமே குடியுரிமை திருத்த சட்டம், அண்டை நாடுகளிலிருந்து ஆட்கள் இங்கு வரலாமா என்பதை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா என்ற சட்டம். இந்த சட்டத்தை விவேகானந்தர் 1893 பேசுகிறார். குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி விவேகானந்தர் 1893 பேசுறார். என்ன சொல்றார்? I am proud to belong to a nation which has sheltered, மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கும் தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். என்னைக்கு 1800 இறுதியில சொல்றார் அவர். அன்னைக்கு அவர் வந்து இஸ்ரேலிஸ்டையும் ஜோராஸ்ட்ரியையும் கோட் பண்றார், மேற்கோள் காட்டார். எந்த ஆண்டு இஸ்ரேலியர்கள் துரத்தப்பட்டார்களோ அந்த ஆண்டே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். அப்புறம் பெரிய ஆளா வருவானான்னு இன்னைக்கு மாதிரி வேர்ல்டுல தாதாவாயிட்டான் இஸ்ரேலிஸ்ட். அப்ப நம்ம கூட பழக்கம் வச்சுக்கல. அவர்கள் அனாதைகளாக துரத்தப்பட்ட போது அன்றே அடைக்கலம் கொடுத்த நாடு இந்தியான்னு சொல்றார். மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். சகிப்புத்தன்மை என்பது எங்களுக்கு பேச்சல்ல, மத ஒற்றுமை என்பது எங்களுக்கு வார்த்தை அல்ல. வேர்ல்ட் அக்செப்டன்ஸ், உலகத்தை ஏற்றுக்கொள்வது என்பது எங்களுக்கு வெற்று ஜாலம் அல்ல. இது அத்தனையும் நடைமுறையில் செய்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம்னு சொல்றார். உதாரணத்தோடு சொல்ல இஸ்ரேலின் ஜோராஸ்ட்ரியர் மேற்கோள் காட்டி சொல்கிறார். அதற்கு தான் அந்த இறையியல் தத்துவம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. அது 4 நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்காரு. As the different streams having their sources in different paths which men take through different tendencies, various though they appear, crooked or straight, all lead to thee. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டே வர்றேன். எங்க ஊர்ல எல்லாருமே அந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகத்தின் பொருள் இவ்வளவுதான். விவேகானந்தர் சொல்கிறார் சிக்காகோல. அந்த ஸ்லோகத்தின் பொருள் இவ்வளவுதான். அந்த மந்திரத்தின் சொல் அர்த்தம் இவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு பக்கம் சாமி கும்பிடு, ஆளுக்கு ஒரு திசையில பயணம் செய், ஆளுக்கு ஒரு இலக்கை நோக்கி போ. ஆளுக்கு ஒரு இலக்கை நோக்கி போவா என்னங்க ஆகும்? நம்ம தொலைஞ்சு போயிருவோம். அவர் சொல்றாரு, எந்த இலக்கை நோக்கி போனாலும் என்னையே அடைவாயின்றார். நீ எந்த திசையில போ, மேற்கு நோக்கி தொழுகு, வடக்கு நோக்கி தொழு, தெற்கு நோக்கி தொழு, கிழக்கு நோக்கி தொழு, எந்த பக்கம் தொழு, என்னைத்தான் அடைவன். இது எங்களுடைய சுலோகம்னு விவேகானந்தர் சொல்றார். இதுக்கு மேற்கோளா நாங்க சொல்ற சுலோகம் மட்டும் இல்ல, கீதையில கண்ணன் சொன்னது அப்படின்னு சொல்றார். whomsoever comes to me through whatsoever form I reach him. சார், கற்பனை பண்ண முடியுமா? யார் யாரெல்லாம் என்னை நோக்கி வர முயற்சிக்கிறார்களோ, எந்தெந்த விதத்திலாம் என்னை அடைய முயற்சிக்கிறார்களோ அவர்கள் என்னை அடைவார்கள் தானே சொல்லணும். ஐ ரீச் ஹிம். என்னுடைய இறைவன் என்னை தேடி நீ வந்தா போதும், நான் வந்துடுறேன்டா வாண்டன்றான். அப்படிப்பட்ட இறைவன் என்னுடையவன். கீதையில கண்ணுடைய ஸ்லோகத்தை சொல்றார். whosoever comes to me through whatsoever form I reach him. he reaches me இல்ல, I reach him. all paths lead to me. அந்த திசை நீங்க எந்த பக்கம் போங்க, ஒரே குழப்பமான பாதையா இருக்கும். வலது இடது தெரியாது, கிழக்கு மேற்கு தெரியாது. எந்த பக்கம் போனாலும் கடைசியில நீ என்னிடமே வந்தாகணும், நான் வந்துருவேன் வந்துட்டேன்னா. அப்பேற்பட்ட மதம் கீதையை மேற்கோள் காட்டி சொல்றாரு. அப்புறம் அந்த கடைசியில் பார்த்துப்பீங்க, இந்த இதற்கு பிறகு இந்த இடத்துல அவர் 1800களில் சொல்றார் பாருங்க. இந்த காலையில இந்த நிகழ்ச்சி துவங்கும் போது ஒரு மணி அடிச்சது இல்லையா, அந்த மணி வந்து மத சகிப்புத்தன்மை அற்ற போக்குக்கு, ஃபெனட்டிசிசம், ஒரே போக்கா போறது, பிடிச்சதுக்கு மூணு கால் நிக்கிறது, இந்த மாதிரியான சிந்தனைக்கு, சகிப்புத்தன்மையற்ற சிந்தனைக்கு சாவு மணியா இருந்த பெல் இருக்கட்டும் சொல்லி சொல்றார். 4 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்துட்டார். நண்பர்களே, ஒட்டுமொத்த சிகாகோ, ஒட்டுமொத்த அமெரிக்கா ஆடி போயிருச்சு. என்ன நடந்ததுன்னு யாருக்கும் புரியல. இப்ப நான் வந்து சொன்ன மாதிரி சாமிகள் சொன்னாங்கன்னா 4 நாளைக்கு டீகோட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வரியும். அவ்வளவு ஆழமா செறிவு மிக்க சபை.
அந்த சபை வந்து படித்தவர்கள் வந்த சபை. அந்த இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி, நெத்திலேயே ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்துட்டேன். அந்த தீட்சண்யம், அந்த தீர்க்கம் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதைவிட அதிகமாக இன்னைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு விவேகானந்தர் இந்த நாட்டையும் இந்த மதத்தையும் இதனுடைய கீர்த்தியையும் உலகம் முழுக்க சொல்லுவேன் என்று இந்தியாவிலிருந்து கிளம்பினார். இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளேயே இந்துக்களுக்கும் இந்தியர்களுக்கும் மனிதர்களுக்கும் நல்லொழுக்கத்தையும் நல்ல விஷயத்தையும் இந்த மதத்தின் பெருமையும் கீர்த்தியையும் சகிப்புத்தன்மையும் அமைதியையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் நமக்கு நாமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து நிற்கிறது. போகிற இடமெல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய முயற்சி, அவமதிக்கிற முயற்சி, கொஞ்சம் கூட ஆழமான ஆர்வம் இல்லாமல், பற்று இல்லாமல், படிப்பு இல்லாமல் வெறுமனே இந்த மதத்தை கேலி பேசக்கூடிய தன்மை. என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டாரு, மதுரையில் நான் வேலை பார்த்துட்டு இருந்த போது, என்னுடைய கடவுள் இந்த ஆண்டு பிறந்தார், அவருடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், உன்னுடைய கடவுளுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியுமான்னு கேட்டார். என்கிட்ட தான் கேட்டார். இந்த கேள்வியை என்னுடைய நண்பர்கள் பல பேர்கிட்ட கேட்டிருந்தார். அவங்க எல்லாம் டென்ஷன் ஆகி இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விக்கு குதர்க்கமாக பதில் சொல்ற ஒருத்தன் இருக்கான் பாண்டியன், அவனை கூட்ட சொல்லி என்னைய கூட்டு போனாங்க. அதே கேள்வி என்கிட்ட கேட்டான், என்னுடைய மதம், என்னுடைய தலைவர், என்னுடைய தெய்வம் என்று பிறந்தார் என்று எனக்கு தெரியும், உன்னுடைய சாமி என்று பிறந்தார் உனக்கு தெரியுமா அப்படின்னு. நான் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. எங்கள் சாமி எப்போ பிறந்தா எனக்கு தெரியாது. பார்த்தியா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா. ஆமாம் மாட்டிக்கிட்டேன். நான் பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லு கேளு. நீ எப்போ பிறந்த அப்படின்னு. 1975. சூப்பர். உங்கள் அப்பா எப்போ பிறந்தாரு? 1934. சூப்பர். உங்கள் தாத்தா எப்போ பிறந்தாருன்னு. அவர் எப்பயோ சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்தான்னு சொன்னாங்க. சரி, உங்கள் தாத்தாவோட தாத்தா எப்போ பிறந்தாரு அப்படின்னு. அது எனக்கு தெரியாது. தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா எப்போ பிறந்தாருன்னு முழிச்சான். அந்த தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா தான்டா எங்க தாத்தா அப்படி. அவர் தான்டா நம்மால் அப்படி. இவள் என்று பிறந்தாள் என்று உணர முடியாத இயல்பனலாம் எங்கள் தாய் அப்படின்னா பாரதி. 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புட ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். எல்லோரும் பிளவை பார்க்கிறார்கள், அந்த பிளவுக்குள் ஒற்றுமையை பார்க்கிறது இந்து மதம், அந்த பிளவுக்குள் ஒற்றுமையை பார்க்கிறது ராமகிருஷ்ண மடம், அந்த பிளவுக்குள் ஒற்றுமையை பார்க்கிறது விவேகானந்தர் கேந்திரம். முழுக்க 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 சுனாமியின் போதும் வெள்ளத்தின் போதும் யார் யார் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு நிறைய படங்கள் வந்துடும், நிறைய ஆதாரங்கள் வெளியாயிருக்கும். இந்த ராமகிருஷ்ண மடம் செய்த சேவையை அந்த மக்கள் அறிவார்கள். எந்த போட்டோவும் வராது, எந்த பேப்பர்லையும் வராது. அந்த மக்கள் அறிவார்கள். இவர்களாக வந்து செய்த உதவி. சாமியார்லாம் வருவாங்களா, துறவிகள்லாம் பேசுவாங்களா, இவர்களெல்லாம் நம்மளை தொடுவார்களா என்று அஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இடத்துல தானாக முன் வந்து நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரந்த தன்மையை மதங்களை தாண்டி, மொழிகளை தாண்டி, உணர்வுகளை தாண்டி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதை நிரூபிப்பதற்காக, எல்லோருடைய மதமும் சரி என்று புரிந்து கொள்வதற்காக, எல்லோருடைய பாதையும் ஒன்று என்று புரிந்து கொள்வதற்காக இவ்வளவு சகிப்புத்தன்மையோடு எத்தனை ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தேசம் இது. 1000 ஆண்டுகளுக்கு மேல இன்னைக்கும் நம்முடைய அரசியல்ல கட்சியுடைய தலைவரை நம்முடைய தலைவர்னு சொல்றோம். நமக்கு எப்ப ஒரு தலைவனாரான்னு தெரியல. ஓட்டு கேட்கும் போது உங்கள் காலுக்கு செருப்பா இருப்பேன்னாரு. ஏழைகளின் பங்காளனார் வந்து இறங்கும் போது பெரிய ஸ்கார்பியோல வந்து இறங்குறார். ஏழை பங்காளன் எப்படி இவ்வளவு பெரிய ஸ்கார்பியோ வாங்கினான்னு எனக்கு தெரியல. அரசியல்வாதிகள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. முதல்ல ஒண்ணு சொல்றாங்க, பின்னாடி ஒண்ணு சொல்றாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பிளந்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை பேர் நமக்கு தலைவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களை பார்ப்பதே அரிதான விஷயமாகிவிடும். தேர்தலுக்கு முன்னால் நம்முடைய தெருவில் நிற்பாங்க, தேர்தலுக்கு பிறகு நாம தெருவில் நிற்போம். எல்லா கட்சியுமே அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில்
எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பு உணர்வோட எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் ஒண்ணு, நீ ஏத்துக்கோ ஏத்துக்காமோ சத்தம் காட்டாம என்னுடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பேன், வரலாற்றில் அது சாதனையாக பதிவாகும். அவ்வளவு பெரிய விஷயத்த இந்த மடம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. துறவிகளோட பணி கற்பனை பண்ணக்கூடியதா? வீடை விட்டு வாசலை விட்டு மொழி தெரியாத இடங்கள்ல வந்து அன்பு மட்டுமே மொழியாக இருக்கும் போது, நல்லது செய்வது மட்டுமே கடமையாக இருக்கும் போது அவர்களுக்கு வேற எந்த தேவையும் இருக்கிறது இல்லை. அதை இது போன்ற மகத்தான துறவிகள் இந்த மடங்கள் மூலமாக சாத்தியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துக்கு தலைமை நாடாக இந்தியா ஆக முடியுமானால் இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் முடியும். இது இந்து மத உணர்வோடு நான் சொல்ல கொள்ளவில்லை. இந்து மதத்துக்கு நான் இந்து மதத்தில் பிறந்தேங்கிறக்கா சொல்ல, இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னு சொன்னவே நம்மாளு, வசுதெய்வ குடும்பகன்னு சொன்னவே நம்மாளு, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்னவன் நம்மால். உலகத்தில் ஒருத்தன் சொன்னதில்லை. இந்தியர்கள் சொல்லியிருக்கான், தமிழ்ல சொல்லியிருக்கான், சமஸ்கிருதம் சொல்லியிருக்கான், வடக்கே தான் சொல்லியிருக்கான், தெற்கே தான் சொல்லியிருக்கான். யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாரையும் சொந்தம் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் தெற்க போனீங்கன்னா முஸ்லிம்களை மாமா மச்சான்னு சொல்ற பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள ரெண்டே வார்த்தை தான். கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர். இன்னைக்கு வேளாங்கண்ணி சர்ச்சும் நாகூர் தர்காவும் கிறிஸ்தவர்களாலும் முஸ்லிம்களால் நிரம்பி இருப்பதை விட அதிகமாக இந்துக்களால் நிரம்பி இருக்கிறது. அப்பேற்பட்ட சகிப்புத்தன்மை, அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அப்படியே நான் ஏத்துக்கிறேன், எனக்கு எந்த மாறுபாடும் கிடையாது, அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அதுதான் நமக்கு காலகாலமா சொல்லிட்டு வந்திருக்காங்க. வைய தலைமைகோள் அப்படின்னா கண்ணு முன்னாடி பார்க்க போறோம். எண்ணி 5 வருஷம் அல்லது 8 வருஷம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்தியா என்ன சொல்கிறது என்று காத்திருக்க போகிறது. ஒட்டுமொத்த உலகமும் விவேகானந்தர் கண்ட கனவு, அவர் போட்ட விதை நடைமுறையில் கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். ஹார்ட்லி ஒரு 5 to 8 years. ஆல்ரெடி தாதா ஆயாச்சு. ஆல்ரெடி ட்ரம்ப் ஓட்டு கேட்டு இங்க வர்றாரு, தெரியுமா? ட்ரம்ப் ஓட்டு கேட்டு இங்க வர்றாரு, குஜராத்துக்கு வர்றாரு. இங்க சொன்னா அங்க ஓட்டு விழுந்துரும் அவருக்கு தெரியுது, அப்படி நிக்கிறார். இது எப்படி சாத்தியம்? ஒரு பெரிய நாடுங்கிறனாலயா, சைஸ்னாலயா, வல்லரசு ஆயிட்டமா, பட்ஜெட்ல சர்ப்ளஸ் மணி வந்துருச்சா, நிறைய லாபம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இன்னமும் துண்டு போட்ட பட்ஜெட் தான் போட்டிருக்கோம், மாநிலமா இருந்தாலும் சரி மத்திய அரசா இருந்தாலும் சரி. ஆனால் இந்த தேசத்தை வழி நடத்துவது பணம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, பட்ஜெட் அல்ல, இந்த சகிப்புத்தன்மை நமக்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பாடம். இந்தியாவுடைய ஆன்ம ஒளி, இந்த ரத்தத்துல ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு ஆன்ம ஒளி இந்த நாட்டை அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டு. உலக நாடுகள்ல போனா இந்தியர்களுக்கான மரியாதை என்ன? எளிமைக்கும் ஏமா படைத்தும் நான் வள்ளுவேன். 7 தலைமுறைக்கு அந்த ஞானம் இருக்கும்டா அப்படின்னா சும்மா இந்த மண்ணில் பிறந்தாலே அவ்வளவு. உலக நாடுகளில் எவ்வளவு வெள்ளையர்கள் பதறி பதறி வர்றான் இந்தியாவுக்கு. என்னடா நடந்துச்சு, என்னடா இந்த ஊர்ல, இந்த பக்கம் காசின்றான், அந்த பக்கம் ராமேஸ்வரன்றான், இந்த பக்கம் நகரேசு காஞ்சின்றான். எந்த ஊரை கேட்டாலும் புண்ணியம் ஊருன்றாடா. ஊரை கேட்டால இந்த தேசமே புண்ணிய தேசம். இந்த தேசத்துல ஒவ்வொரு அடி மண்ணும் புண்ணியம், ஒவ்வொரு அடி பூரா திவ்ய தேசம். எல்லா இடமும். நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தேன் சார், 200 வருஷம் பில்டிங்கை காட்டுறான். திஸ் இஸ் 200 years old அப்படின்றான். டேய், எங்க ஊர்ல 2000 வருஷம் கட்டடம் சும்மா கிடைக்கடா, ஓரமா கிடைக்கடா. 200 years old. நமக்கு நம்முடைய பெருமையை சொல்லித் தரவில்லை. எல்லோரும் இந்த மதத்தையும் இந்த நாட்டையும் இழிவுபடுத்தும் போது ஓஹோ அப்படித்தான் இருக்குமோ என்று நாம் தலை குனிந்து கொண்டே வருகிறோம், பதில் தேடுவதில்லை. இந்த மதத்தை போல கீர்த்தி மிக்க மதம் பார்க்க முடியாது, இந்த தேசத்தை போல சக்தி மிக்க தேசம் பார்க்க முடியாது. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள சொல்லக்கூடிய தேசம் இது. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 20% பேர் இந்துக்கள் அல்ல. 20% பேர், 100 பேர்ல 20 பேர் இந்துக்கள் அல்ல. மத கலவரம் நடக்கிறதா?
பல வெளிநாடுகளில் ஒரே மதத்துக்குள்ளேயே கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள யார் சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த இடத்துல? அவனவன் அப்படியே இரு. நீ டர்பன் கட்டிக்கோ, நீ குல்லா போட்டுக்கோ, ஒரு பிரச்சனை இல்லை. எல்லோரையும் அவர்களே பார்த்துக் கொள்ளும் தன்மை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எவ்வளவு உணர்வு இருந்திருக்கும். அதை ஒரே ஒரு காளி கோயில்ல வச்சுட்டு இருக்கார். தபஸ் பண்ணி சேர்த்து வச்சிட்டு இருக்கார். ஒரு பையன் ஓடி வர்றான், நரேந்திரன். சிக்கிட்டாண்டா என்னுடைய ஆள், அத்தனை அன்பையும் கூட்டுறார். ஒரு டச், ஒரு கால் விரல் படுகிறது, கடவுளை பார்க்கிறார் நரேந்திரன். எங்க எவ்வளவு பெரிய சக்தி! இந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக்கா? எவ்வளவு வருஷ தபசுடைய நீட்சி அது! ஒரே ஒரு டச், அது பறக்கிறது. உலகமெல்லாம் ஒரு ஒளி. கன்னியாகுமரியில் உட்கார்ந்து இருக்கிறார் சார். இந்தியா முழுக்க பயணிக்கிறார் சார். உலகம் முழுக்க பயணிக்கிறார் சார். எப்படி எல்லா இடத்திலையும் வரவேற்பு கிடைக்க முடியும்? எப்படி எல்லா இடத்திலையும் ஒரு ஆகாவும் சொல்லிட்டே இருக்க முடியும்? அவ்வளவு தேஜஸ் ஒருத்தருக்கு எப்படி இருக்க முடியும்? பல நாள் பட்டினி, துறவி, மொட்டை, காவி சட்டை, சும்மா சுத்திட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்தா எப்படி நடுங்குறான்? திரு ரஜினிகாந்த் அவருடைய வீட்டில் ஒரு வாசகம் பார்த்தேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் வச்சிருக்காங்க ஒரு வாசகம். அசாத்தியமான செயல்களை நீ செய்ய முயற்சிக்கலாம். பல அசாத்தியமான செயல்களை நீ செய்ய முயற்சிக்கும் போது நீ தனிமைப்படுத்தப்படலாம், தனித்து விடப்படலாம், உனக்கு ஆதரவாக யாருமே இல்லை என்ற அச்சம் எழலாம். நீ எடுத்த பணி ஆன்ம பலம் கொண்டதாக இருந்தால், நீ எடுத்த பணி இந்த நாட்டுக்கான நன்மைக்குரியதாக இருந்தால், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆத்மாக்கள் உனக்கு பின்னால் நிற்கும்னு அந்த வரி சொல்லு. ஆத்மாக்கள் உனக்கு பின்னால் நிற்கும். நீ தனியா நிப்ப. பார்க்கிறதுக்கு தனிமைப்படுத்தப்பட்டது போல தெரியும். உலகம் உணர்ந்து கொள்ளும் அது தனிமைப்படுத்தப்பட்டதல்ல, தனித்துவம் என்று தெரியும். அப்பேற்பட்ட ஆன்ம பலம் ஒரே ஒரு ஆள். மதமாற்றமும் இழிவுபடுத்துதலும், மதம் என்பது வெறி என்றும் இந்து மதத்துக்குள்ளே பலர் நினைத்துக் கொண்டிருந்த போது, என்னுடைய மதத்தை சேர்ந்த பலர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும் போது அவர்களிடம் மதத்தை போதிப்பது அராஜகம்னு சொல்றார். அத மாதிரி பெரிய தப்பு எதுவும் கிடையாது. பசிதான் முதல்ல தீர்க்க வேண்டியது, மதம் இல்லைன்றார். யார் சார் சொல்லிக் கொடுப்பா? அது மாதிரி ஏழ்மையை ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கணும், பாகுபாட ஒழிக்கணும். அப்ப நிதானம் வரும், அப்ப அறிவு வரும், அப்ப தேடல் வரும், அப்ப சொல்லணும் அவன்கிட்ட மதத்தை பத்தி. எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு எளிமையா பிரிச்சு சாதாரண சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட மதத்தை சேர்ந்தவன் என்ற முறையிலும், அப்பேற்பட்ட நாட்டை சேர்ந்தவன் என்ற முறையிலும் பிறந்ததற்கே பெருமைப்படுகிறேன். உங்கள் அத்தனையும் சந்தித்ததற்கு மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.